அப்படி நம்ம பேச இருக்க தலைப்பு என்ன அப்படின்னா, மீளா துயரால் தற்கொலை வரை சென்றவர்கள் விசஸ் அதிலிருந்து மீண்டு வந்தவர்கள். எதனால நீங்க வந்து தற்கொலை வரைக்கும் போனீங்க? என்னோட பெயர் வந்து கே அறிவுராஜ். நான் காவல்துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றுட்டேன். நான் சுருக்கமாக சொல்ல போனால், ஒருவேளை சோத்து கூட வழி இல்லை. தற்கொலை பண்ணியது காரணமே அதான். அப்போ நைட் நான் படுத்து தூங்குறேன் அப்படின்னா, காலைல கதவு திறக்கலன்னா தெருவில் உள்ளவங்க யாரும் எடுத்து நான் அடக்கம் பண்ணலாம். ஃபேமிலி எல்லாருமே விட்டுட்டு டோட்டலி போயிட்டாங்க, யாரும் கிடையாது. அதனால அந்த காரணத்தால் தான் நான் பண்ணேன். உங்களுக்கு எத்தனை வயசு சார் ஆக்சுவலா? 64. யாரெல்லாம் விட்டு போனாங்க? இப்போ நீங்க பிறந்தது போது கூட அண்ணன் எனக்கு ஒரு மனைவி, ஒரு பையன், ஒரு பொண்ணு, 2 பேரும் வெல் செட்டில்டு. மேரேஜ் பண்ணிட்டேன், நல்லா ஹையஸ்ட் காலேஜில் படிக்க வச்சேன், வெல் செட்டில்டு. என்கிட்ட வந்து கெட்ட பழக்கங்கள் கிடையாது, ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் கிடையாது. என்னை அவங்க விட்டு பிரிஞ்ச காரணம் 2 காரணம். ஒன்று என்னன்னா, நான் வந்து யார் சொல்றேன் கேட்க மாட்டேன். ஒன்று நல்லதுதான் செய்வேன். நீங்க 300 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்தீங்கன்னா நான் 3000 ரூபாய்க்கு எடுத்து கொடுப்பேன் ஏசத்துக்கு. அது ஒன்று. 2வது கொஞ்சம் ஓவர் செலவு. கொஞ்சம் கடன் ஆனோன்னே என்னோட பையன், மருமக, ஒய்ஃப் அவங்க 3 பேர் தனியாக போயிட்டாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஓ மை காட். இப்போ நீங்க தனியாக தான் இருக்கிறீங்க? தனியாக இருக்கேன் புதுக்கோட்டையில். சூசைட் அட்டன் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் ரூமில் 2.5 மணி நேரம் இருந்திருக்கேன். இந்த விட்டு போனவங்க ஒரே பிரச்சனை, தனியாக இருக்கிறேங்க. ஆமாம், இவங்க விட்டுட்டு போயிட்டோம், யாருமே இல்லையே நமக்கு, என்ன பண்ணுறது? அதனால என்ன பண்ணேன், ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நைட்டு 10 மணிக்கு என்ன பண்ணுறேன்னா, ஒரு கயிறு வாங்கிட்டு வந்து வைக்கிறேன். அப்புறம் ஒரு 11 மணிக்கு எல்லாரும் படுத்தோன்னு சூசைட் அட்டன் பண்ணலாம் நினைக்கும் போது, அப்புறம் யோசிச்சு நான் இருக்கிறது ஒரு ரூமு, லைன் வீடு, நாளைக்கு சேல்ஸ் ஆகாது, அவங்களாம் பயப்படுவாங்கன்னு அந்த எண்ணத்தை கைவிட்டுட்டேன். நீ நல்லவையா. ஆனால் விடிய விடிய அந்த எண்ணம் மாறலை. காலையில் 6 மணிக்கு காரைக்குடி பல்லவன் ட்ரெயின் வருது. ட்ரெயின் அந்த இடத்துல வருது, நான் இந்த இடத்துல வெயிட் பண்ணி வந்து போய் விழுந்துட்டேன். ட்ரெயின் முன்னால? ஆமாம், அந்த இடத்துல ட்ரெயின் வருது, இந்த இடத்துல விழுந்துட்டேன். அங்கே ஆப்போசிட்ல இருக்கிற என் ஃப்ரெண்டு வந்து என்னை வந்து தூக்கணும், எல்லாரும் அடிபட்டோன்னு 2 கையும் பிடிச்சி இழுத்துறாங்க. முடிஞ்சிச்சு. ஒரு 2 மணி நேரம் என்னை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. இது வாழறதுக்கு மட்டும் இல்லைன்னு, சாவறதுக்கு கூட லாய்க்கு இல்லைன்னு. என்னோட மைண்ட் செட் ஆகலை. அப்படியே டவுன் பூரா கிடந்த அலையில ஸ்லீப்பிங் டேப்லெட் கேட்குறேன், யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல். ஃபைனலாக 1/4 லிட்டர் வாங்குறேன் ஒரு இடத்துல. வாங்கி ஃப்ரெண்டோட கடையில் போய் மாதுளை ஜூஸ் வாங்கி, அவர் அந்த பக்கம் திரும்பின பாதி மாதுளை ஜூஸ் கீழே ஊற்றிட்டு பாதி மிக்ஸ் பண்ணணுமே. இதை பாதி மிக்ஸ் பண்ணி கரெக்டாக காலைல 11 மணிக்கு சாப்பிட்டேன். இதை சாப்பிட்டோன்னே 7 ஹவர்ஸில் ஃபுல்லாக பிளட்டில் மிக்ஸ் ஆகிடுது. மிக்ஸ் ஆனோன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து சாயந்தரம் 6 மணிக்கு அப்படியே கண்ணு 2 தெரியல, இரிட்டிஸ், வயிறு அப்படியே அப்படி உயிர் போட்டு இழுக்கு, சுர போட்டு அன்கான்ஸ் ஆகி நான் கீழே வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ் சேர்க்குறாங்க. டாக்டர் பார்க்குறாரு. ஒரு நைட் 11 மணி வரைக்கும் ஐசியூவில் வச்சுட்டு, கடவுளோட அருள் இருந்தால் 1% ஒரு பிழைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, பாருங்க ஏதாச்சும் ஒன்றா போஸ்ட்மார்ட்டம் அனுப்பிடுங்க. ஸ்டேஷனுக்கு நான் போலீஸ் ஒர்க் பண்ணனால ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் 12:15 போறார். அது வரைக்கும் எனக்கு நினைவு இருக்கு. 12:15 அப்புறம் நினைவு இல்லை. என்ன கொடுமை சரவணனது. ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்கேன், இந்த செல்ல உள்ள இருக்கு, இவங்க கவனிக்கல, கண்ணாடியில எடுத்துட்டாங்க. ஒரு ஸ்டேஜில் ஒரு 2 மணிக்கு நர்ஸ் என்னை கூப்பிட்டுருக்காங்க, ஊசியெல்லாம் குத்திருக்காங்க. இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டோன்னு கொண்டே போஸ்ட்மார்ட்டம்ல போட்டு பிடங்கள் லாக் பண்ணிட்டாங்க. உள்ள போட்டு லாக் நடுவுலையா? ஆமா, உள்ள போட்டு லாக் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரியாது. ஆனால் என்ன ஆகுது, ஒரு 1/2 hour கழிச்சு எனக்கு வாமிட்டிங் குமட்டிக்கிட்டு வருது. ஆனால் எனக்கு அன்கான்சியஸ் வந்து கையை விட்டு செல்லை எடுக்க முடியல, கண்ணை திறக்க முடியல டோட்டலி. அதுலேயும் ரொம்ப தைரியமாக தன்னம்பிக்கையாக ரொம்ப போராடி செல்லை எடுத்து டார்ச் அடிச்சு பார்த்தா இங்கிட்டு 3 பாடி, இங்கிட்டு 4 பாடி கிடக்கு. அப்புறம் அதிலே நம்பர் எடுத்து மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு அடித்தேன். என்னன்னு கேட்டாங்க. சோன்சோ நடந்த மாதிரி சொன்னேன். ஒரு 2 மினிட்ஸில் பறந்து வந்து என்னை வெளியே கொண்டு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குன்னு சொல்லி எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து காலையில் ஒரு 10 மணிக்கு எல்லாமே அப்புறம் நைட்டிக்கு ரைஸ் ஆகி பிழைச்சிட்டா. அதுலேருந்து நீங்க பழச்சப்ப உங்க ஃபேமிலியில யாரும் வந்து பார்க்க வந்தாங்களா? இது வரைக்கும் அவங்க எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க உயிரோட இருக்கீங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அதுவும் தெரியாது. சொந்த பந்தம், ஏகப்பட்ட சொந்த பந்தம், யாருமே என்கிட்ட பேசுறது கிடையாது, எந்தவித இதுவுமே கிடையாது. அதான் சொல்றேன், இப்போ நான் நைட்டு படுத்து காலையில் கதவை திறக்கலன்னா தெருவில் உள்ளவங்க எடுத்து அடக்கம் பண்ணா தான். இதான் என்னோட ஸ்டேஜ் சுச்சுவேஷன். கையில் சார் டாட்டூ போட்டுக்கலாம் சார். என்ன சார்? மனைவியோட பெயர். ஓ, மகாலட்சுமியா? அம்மா ஃபோனில் வந்து மனைவியோடைய படத்தில் வால்பேப்பர் வச்சுருக்காங்க. அவங்க உன் மனைவி, மகன், மருமகன் எல்லாருமே விட்டு போயிட்டாங்க. இன்னமும் மனைவியோட போட்டோ ஃபோனில் வச்சிருக்கீங்களா சார்? ஏன் பண்ணிருக்கல சார்? 36 வருஷம் வாழ்ந்திருக்கேன் சார். 36 வருஷம் அவங்கள நான் குடும்பம் பண்ணிருக்கேன். நான் எப்படி மறக்க முடியும்? இப்போ உங்கள் மனைவிக்கு ஒன்று சொல்ல என்ன? என்னைக்கு வந்தாலும் நான் ஏற்றுக்குவேன் சார். என் மனைவினா எனக்கு உயிர். மகாலட்சுமி, இன்னமும் நான் உன் மேலே உயிரை தான் வச்சிருக்கேன். லவ்னு சொல்ல முடியாது, உயிரே வச்சிருக்கேன். அதனால எந்த நிமிஷம் வந்தாலும் நான் ஏற்றுக்க ரெடியாக இருக்கேன். தயவு செய்து வந்துருங்கம்மா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.